கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்பாக கௌரவம்பால் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இறந்து போனதை நம்ம பத்திரிக்கையில் பார்த்தோம். எல்லாரும் கூட வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, தமிழ் திரையுலகில் குறுகிய காலமே இருந்து, நல்லா சொன்னால் 8 ஆண்டுகள் மட்டுமே அவர் கவிஞராக இருந்தார் தமிழ் திரையுலகில். அதுக்கு முதலே அவர் கவிதை பாடினவர் தான். 21 வயதில் வந்து 29 வயதில் மறைந்து போன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய துணைவியார் தான் கௌரவம்பால். சமீபத்தில் தான் அவங்க தவறி போனாங்க. அதுக்கு எல்லோரும் தங்களுடைய அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இவர்களுக்கு ஒரே மகன். அவர் பிறந்த ஆண்டு தான் அவருடைய தந்தையார் இறந்து போனார். சரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்ப்போம். இவருடைய பிறந்த ஊர் எது அப்படின்னா, இப்போ பட்டுக்கோட்டை அப்படின்னு சொன்னாலுமே உண்மையிலே பட்டுக்கோட்டை இல்லைங்க, பக்கத்தில் செங்கப்படுத்தான்காடு. இப்போ கண்ணதாசன் காரைக்குடிக்கணும், காரைக்குடி இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகுடல்பட்டி. அதே மாதிரி உடுமலை நாராயணகவிங்கிறோம், உடுமலைப்பேட்டை இல்லை, அவர் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூளவாடி. இதெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஊர் பேர் சொல்லாமல் விட்டுறாங்க. இந்த செங்கப்படுத்தான்காடில் 1930 பிறந்தவர் தான் நம்முடைய கல்யாண சுந்தரம் அவர்கள். தாயார் பேர் விசாலாட்சி அம்மாள். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, கண்ணதாசனுடைய தாயார் பேரும் விசாலாட்சி அம்மாள், பட்டுக்கோட்டினுடைய தாயார் பேரும் விசாலாட்சி அம்மாள், என்னுடைய தாயார் பேரும் விசாலாட்சி அம்மாள். சரி, ஒரு மகிழ்ச்சிக்காக சொல்கிறேன். இது இவருடைய அண்ணன் கணபதி சுந்தரம், அவரும் நல்ல கவிஞர். இவங்க கூட பிறந்தவங்க ஒரு பெண்மணி, அவங்க பேர் வேதாம்பாள். இவர் ஏழை குடும்பம்தான், ஆனால் சிறு வயதிலேயே பாடுறதுக்கான ஒரு ஆற்றல் கிடைச்சது. வாலி ஒரு முறை நானும் இந்த நூற்றாண்டும் அப்படிங்கிற தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு அருமையான செய்தி எழுதியிருந்தாருங்க. என்னன்னு பார்த்தா, அவர் திரை வாய்ப்பு தேடி ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்து யார் வீட்டில் தங்கிட்டு இருக்கிறாருன்னா, வீடு கூட கிடையாது, நடிகர் வி கோபாலகிருஷ்ணனுடைய அறையில் தங்கியிருப்பாராம். நாகேஷ் அவரெல்லாம் தங்கியிருப்பாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தரும் சினிமா சான்ஸ் தேடிக்கிட்டே இருப்பாங்களாம். நல்லா சொன்னால் வி கோபாலகிருஷ்ணன் தாங்க இவரையும் கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தினா, அவரையும் அறிமுகப்படுத்தினவர். அப்போ இந்த கணபதி சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரோட அண்ணன் வந்து பையை வச்சுட்டு அவரும் போயிடுவாராம் வாய்ப்பு தேடி. ஒரு நாள் அந்த பையில் வந்து ஒரு நோட்டை எடுத்திருக்காரு யார், வாலி. அதில் ஒரு கவிதை வரியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லில் மீசை வச்சா இப்படி வச்சு மீசையை வச்சு அப்படி முறுக்கி விட்டு அதில் காசு வைப்பாங்க, எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. அதை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆம்பளை கடையால் அந்த காலத்தில் மீசை 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சான், அவன் தோசை விற்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான். இதை பார்த்தோன்னே வாலி ஆச்சரியப்பட்டு போனாரா, யார் இந்த கவிஞர் அப்படின்ட்டு. அவங்க அண்ணன் வந்தவொடனே கேட்டாராம், என் தம்பிங்க கல்யாண சுந்தரம்னு பேர், பாட்டு எழுதிக்கிட்டு இருப்பான். உடனே இப்படி எழுத யாராலங்க முடியும், ஒரு பெரிய ஆள் வருவார்னு சொன்னாராம். அதே மாதிரி அவர் சில பாடல்கள் எழுதினாலும் அவருக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாசவலை அப்படின்னு ஒரு படம், அந்த காலத்தில் பாசவலை. அதில் அந்த ஒரு தத்துவ பாட்டு எழுதுறதுக்கு உடுமலை நாராயணனுக்கு கால் ஷீட் கிடைக்கல. மருதகாசி என்ன பண்ணாரா, அவரே திரைக்கவிஞராக இருந்தாலும் கூட இதுக்கு இந்த பாட்டு தான் எழுதி பட்டுக்கோட்டை பாட்டை கொண்டு MS விஸ்வநாதன் ராமூர்த்தி கொடுத்தாராம். அவங்க வாங்கி பார்த்துருக்காங்க. குட்டியாடு தப்பு வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி வந்தால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம், உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம், உலகத்துக்கு இது தான் சொந்தமாடா. இந்த பாட்டு தாங்க திரையுலகில் அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. பிறகு 8 ஆண்டுகள் அவர் ஆட்சி தாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு சொன்னார், நான் உட்காந்துருக்கிற நாற்காலியில் 4 காலில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய அந்த பாட்டு அப்படின்னாரு. அவ்வளோ பெருமை. திருடாதே பாப்பா திருடாதே, அதே மாதிரி சின்ன பயலை செய்திகளடா, சிவாஜி அவர்களுக்கு பதிபக்தி படத்தில் வரக்கூடிய பாடல்கள், இன்னும் கல்யாண பரிசு முழு பாடல் 1.5 மணி நேரம் கதை சொன்னாராம் யார், ஸ்ரீதர் அவர்கள். அந்த 1.5 மணி நேர கதையை ஒரே வார்த்தையில் சுருக்கி கேட்டாராம். காதலிலே தோல்வியுற்றால் கன்னி உறுத்தி, கலங்குகின்றால் அவனை நெஞ்சில் நிறுத்தி. இவ்வளோ கதை அப்படின்னோடனே ஸ்ரீதர், அட பாவி, 1.5 மணி நேரம் நான் கதை சொன்னேன், ஒரே வரியில் முடிச்சு காமிச்சிட்டா அப்படின்னாராம். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். நிறைவாக சொல்கிறதா இருந்தால் அவரை பற்றி 1 மணி நேரம் பேசணும். அவர் இறந்த போதுங்க பண்டரிபாய் அற்புதமான நடிகை,
அவங்க அவருடைய காலடியில் பணத்தை வச்சுட்டு கண்ணீர் விட்டு கதறினாங்களாம். இந்த பாட்டுக்கு எனக்கு எழுதி கொடுத்துட்டேன், ஆனால் அது நான் இது பண்ணுறதுக்குள்ள படப்பிடிப்பு நடக்கிறதுல போயிட்டியாப்பா. தானாக எவனும் கெடமாட்டான், தடிக்கு விடாமல் விடமாட்டான், போனால் எவரும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான். பாருங்கள், கவிதை வரிகளை எப்படி சொல்லணுங்கிறதுக்கு கடவுளை பற்றியும் எழுதியிருக்காருங்க. தில்லை எம்பள நடராசாங்கிற பாட்டு இவர் எழுதியிருந்தாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு, சந்திரபாபுக்கு, இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவேன் அப்படிம்பார். ஒரே வரியில் எத்தனை ஈனா பாருங்கள். இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே உனக்காக எல்லாம் உனக்காக எழுந்த அவர் தாங்க. அப்படியான ஒரு கவிஞர் இத்தனை பெரிய விஷயத்தை அவரால் சொல்ல முடியுதுன்னா காலம் விரைவில் எழுதி கொண்டது. பாரதி 39 என்றால் பட்டுக்கோட்டை 29. இருந்தாலும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு நிற்கின்ற அளவிற்கான செய்திகளை தன்னுடைய 8 ஆண்டு கால சாதனையில் முடித்திருக்கிறார். 21 தொழில்களை செய்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. பட்டுக்கோட்டை உண்மையில் ஒரு பாட்டுக்கோட்டை.